கிருத்திகா தேவகோட்டை சேர்ந்த மாணிக்க வாசகம் நன்னலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கிறது அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் தொற்று நோய் அதெல்லாம் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம எப்போதுமே குளிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா பல்லெல்லாம் விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம இருக்க இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ள போய் நமக்கு நிறைய நோய்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க சில தொற்று நோய் இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தவங்க தும்புறாங்கன்னா நம்ம நம்மளோட மூக்கையும் பொத்திக்கணும். அவங்களும் மூக்கை பொத்திக்கிட்டு தும்புறாங்க, தும்பல இல்லைன்னாலும் நம்ம நம்மளோட மூக்கை பொத்திக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு இப்போ சளி பிடிச்சிருக்குன்னா அந்த பாக்டீரியா நமக்குள்ளே போச்சுன்னா நமக்கும் சளி பிடிக்கும் அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில நோய் தொற்றா நோயும் இருக்கு. இப்ப பிரஷர், சுகர் இந்த மாதிரி நோயெல்லாம் இப்போ எனக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அது அவங்களோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அவங்கள தொடுறனாலலாம் அது பரவாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம பப்பாளி இலை சாப்பிடலாம். அதை நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு அந்த ஜூஸை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம இதை சுடு தண்ணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு அவி வச்சு குடிக்கிறதுனால நமக்கு அதோட புரோட்டீன் எல்லாம் போயிடும். நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிட்டு அந்த ஜாரை நல்லா நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம டெங்கு காய்ச்சல்லாம் இப்போ பரவுதுன்னா அது நல்ல தண்ணியில தான் கொசு உருவாகும். நம்ம அந்த இடங்கள் எல்லாம் தண்ணி தேங்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நமக்கு இப்போ டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நமக்கு நைட்ல அதிகமான காய்ச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். நம்ம மாத்திரை போறதுனால மட்டும் நமக்கு நமக்கு இப்போ அணுக்கள் குறையினா அது மாத்திரை போறதுனால மட்டும் சரியாயிடாது. நம்ம ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடறதுனால இன்னும் அணுக்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க நமக்கு இப்போ நம்ம நெத்தியில தான் நம்ம அவர் ஒரு வயிற்று அது ஒரு இது சுரக்குமா. அது அதிகமா அதுல நல்ல இது கெட்டது அந்த மாதிரி இருக்குமா. அந்த கெட்ட இது சுரக்க ஆரம்பிக்கையில நமக்கு அதிகமா கோபம் வரும், இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம யோகா பண்ணலாம், அப்புறம் மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க இப்போ நிறைய எலி காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல்லாம் பரவுதுன்னா நம்ம நம்மளோட இடத்த சுத்தமா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாலே நமக்கு எந்த இதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம பீட்ரூட்லாம் சாப்பிடணும். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாகவே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க முருங்கைக்கீரையில அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நம்மளோட போன் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க முதல்லலாம் ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்க ஹெல்த்தியா இருக்காங்களா இல்லையான்னு பார்த்த உடனே சொல்லுவாங்க. இப்போ இந்த அந்த மாதிரி இல்ல. நம்ம அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பார்த்து உங்க மனதளவுல உடல் அளவுல அவங்க நல்லா இருந்தாதான் அவங்கள நம்ம ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம நெகத்தெல்லாம் வெட்டி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பீட்ரூட்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதை நம்ம பொரியல் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்றத விட அதை நம்ம ஃப்ரெஷ்ஷா மிக்சியில அடிச்சுட்டு அந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரட்டை நம்ம நல்லா கழுவிட்டு அதை நம்ம சும்மாவே சாப்பிடலாம். அதனால எந்த தப்புமே இல்லை அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. மேம் நிறைய விஷயம் சொன்னாங்க. இதை நான் வீட்டு பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட, அம்மா அப்பாட்ட எல்லார்ட்டையுமே
வணக்கம்.